Welcome guys, welcome to Bonastry Max, CBSE 12th, Chapter 7 Integration. Integration by Substitution. Exercise 7.2, 6th sum. Root of AX plus B. இதை நம்ம டைரக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இன்டகிரேட் பண்ணுற மெத்தடாக மாற்றணும். அதுக்கு 3 மெத்தட் யூஸ் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இந்த சம்மை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை இன்டகிரேஷன் ஃபார்முக்கு எழுதிக்கோங்க. ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் 1/2 டிஎக்ஸ். இப்போ இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை நான் டீன்னு எடுத்துக்க போகிறேன். புட் டி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். Differentiate with respect to x. dt by dx equal to ax பண்ணா a மட்டும்தான் இருக்கும், b வந்து 0 ஆயிடும். This implies உங்களுக்கு என்ன கிடைக்கும்? dt equal to a dx மட்டும்தான் இருக்கும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் பாருங்கள், dx மட்டும்தான் இருக்குது, a dx இல்லை. அப்போ a நமக்கு வேண்டாம். ஸோ அது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1/a dt ஈக்குவல் டு dxன்னு ஆகிடும். அதாவது நம்ம எடுக்கிற டீயும் கொஸ்டினில் இருக்கணும், நம்மளோட டிடியும் கொஸ்டினில் இருக்கணும். உங்களோட சப்ஸ்டியூஷனில் டி அண்ட் டிடி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் சப்ஸ்டியூஷன் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம ரெண்டுமே இருக்குது. டிஎக்ஸ்க்கு பதிலாக டிடி எழுத போகிறோம், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிக்கு பதிலாக டி எழுத போகிறோம். இப்போ இப்படி இருக்கிற சம் ஆஃப்டர் சப்ஸ்டியூஷன் இந்த ஏ வந்து கான்ஸ்டன்ட். ஸோ நான் வெளில எடுத்துகிட்டு வந்துடுறேன். டி பவர் 1/2 டிடின்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ இப்படி இருக்கும்போது நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட இன்டகிரேஷன் ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்டகிரேஷனை ஈஸியாக இன்டகிரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரது தான் இந்த மெத்தட்ஸ். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணணும். பவர் ரூல் நம்ம ஃபார்முலா என்ன? எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். 1/a இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நமக்கு இங்கே டி இருக்குது. இப்போ டி பவர் 1/2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1/2 ப்ளஸ் 1 ஆகும், ப்ளஸ் சி. இப்போ 1/a 1/2 ப்ளஸ் 1 வந்து எல்சிஎம் எடுக்கணும். இந்த 2 இங்கே போகும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 3/2. எனக்கு இது டைரெக்டாக பண்ண தெரியுன்றவங்க டைரெக்டாக பண்ணுங்க, தெரியாதவங்களுக்காக நான் அதை போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ டி பவர் 3/2 டிவைடட் பை 3/2 ப்ளஸ் சி. இது என்ன ஆகும்னா 1/a, கீழே இருக்க இந்த 3/2 மேலே வரும்போது ரெசிப்ரோக்கலாக வரும். டீக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க? டீயோட வேல்யூவா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி தான் டீக்கு பதிலாக எடுத்தீங்க. எகெயின் டீக்கு பதிலாக அதே வேல்யூவை இங்கே திருப்பி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி 3/2 ப்ளஸ் சி. இதை அரேஞ்ச் பண்ணிங்கன்னா 2/3a ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி. இதுதான் உங்களோட 6th சம். தென் நம்ம நெக்ஸ்ட்டு சம் 7th சம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2வை டீன்னு எடுத்துக்க போகிறோம். புட் டி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. டிடி ஈக்குவல் டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிஎக்ஸ், இந்த 2 0 ஆகிடும். டிடி பை டிஎக்ஸ் போடாமல் நான் டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் போட்டுட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு பதிலாக டி எழுதிடுவீங்க, டிஎக்ஸ்க்கு பதிலாக டிடி எழுதிடுவீங்க. ஆனால் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ அந்த எக்ஸ் நமக்கு அங்கே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம டீயாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரே வேரியபிளில் தான் டேர்ம்ஸ் இருக்கணும். இப்போ இந்த எக்ஸை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், டி எக்ஸ் ப்ளஸ் 2 எழுதியிருக்கீங்க இல்லையா, இதுலேருந்து உங்களோட எக்ஸ் டி மைனஸ் 2 ஆகிடும். எகெயின் சொல்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் 2வை நம்ம டீன்னு எடுத்தாச்சு, டிஎக்ஸ் வந்து டிடி ஆகிடுச்சு. இங்கே வந்து டி பவர் 1/2 வந்துடும், டிஎக்ஸ் பதிலாக டிடி வந்துடும்.
ஆனால் அன்னெசரியாக இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸையும் நம்ம டி ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்மளோட சப்ஸ்டியூஷன்லேருந்தே எக்ஸ் ஈக்குவல் டு எடுக்கிறோம். எக்ஸ் அந்த பக்கம் வச்சுட்டு இங்கே இருக்க 2 இந்த சைடு வரும்போது -2 ஆகிடும். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம t - 2ன்னு எழுத போகிறோம். அப்போ எல்லாமே நமக்கு ஒரே வேரியபிளில் இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது டீக்கு பதிலாக t - 2, எக்ஸுக்கு பதிலாக t - 2 எழுதிருங்க. t 1/2 dxக்கு பதிலாக dt எழுதிடுவீங்க. தென் இந்த வெளியில் இருக்கிற t உள்ளார போகுது. அதாவது நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? t into t power 1/2 minus 2 t power 1/2 dtன்னு ஆகிடும். லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் ஃபார்முலா என்ன? a power m into a power n is equal to a power m plus n. அந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். a power m into a power n is equal to a power m plus n. இந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகணும்? t power 1 இருக்கு. 1 plus 1/2 is equal to the LCM வரும்போது 3/2 ஆகிடும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் t power 3/2 minus 2 into t power 1/2 dt. இதோட இன்டகிரேஷன் இப்போ டேரெக்டாக பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல நம்ம இன்டகிரேட் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் உங்களோட பவர் ரூல். எக்ஸ் பவர் என் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1. இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணும்போது t பவர் 3/2 plus 1 டிவைடட் பை 3/2 plus 1 minus 2 into t பவர் 1/2 plus 1 divided by 1/2 plus 1 plus c now. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் t பவர் 3/2 plus 1 LCM எடுக்கும்போது இந்த 2 இங்கே போயிடும். 3 plus 2/2 வரும். இப்போ 5/2 divided by 5/2. தெரிஞ்சவங்க டைரெக்டாக போடுங்க. தெரியல அப்படின்றவங்க தயவு செஞ்சு LCM எடுத்துகிட்டு போடுங்க, தப்பாக போடாதீங்க. 3 + 2/2 ஆகும். புரியுதா? இங்கே இடத்துல 1 இருக்குது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது கூட எங்களுக்கு தெரியாதா, சின்ன பசங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னு சில பேர் நினைப்பீங்க. ஆனால் இது கூட தெரியாமையும் 12th படிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ -2 into t பவர் இங்கேயும் அதே தான். LCM எடுக்கும்போது இது 3/2 ஆகிடும், இதுவும் 3/2 ஆகிடும் ப்ளஸ் c. கீழே இருக்க அந்த ஃப்ராக்ஷன்ஸ் மேலே வந்துடும். t பவர் 5/2 மைனஸ் 3/2. ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. சாரி, 2/3. 2/3 இது ரெசிப்ரோக்கலாக போகும். t பவர் 3/2 ப்ளஸ் c. நம்மளோட t என்ன? t நம்ம என்ன எடுத்தோம்? x + 2 எடுத்தோம் இல்லையா? அதை இந்த இடத்துல எழுதணும். இப்போ 2/5 x + 2 whole power 5/2 minus 4/3 x + 2 whole power 3/2 plus c. ஓகேவா? இதுதான் உங்களோட ஆன்சர். தென் நெக்ஸ்ட் சம், 8th சம். Put t equal to 1 plus 2x squared dt 2 into 2x ஓட டிஃபரன்சியேஷன் 2x dx. இங்கே கீழே இருக்க dx இந்த சைடு போயிடும். அப்போ dt equal to 4x dx. இப்போ பாருங்கள், 1 plus 2x squaredக்கு பதிலாக t எழுதிடுவேன். x dx தான் இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே 4x dx வந்திருக்கு. இப்போ 4 எனக்கு வேண்டாம். அது இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 1/4 dt equal to x dxன்னு மாறிடும். இப்போ இந்த dtயும் x dxக்கு பதிலாக 1/4 dtயையும் 1 plus 2xக்கு பதிலாக tயையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த 4 நான் வெளில கொண்டு வந்துடுறேன். எக்ஸுக்கு பதிலாக இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள் x dx இருக்குது. இப்போ இந்த இடத்துல ரூட்டை ஹோல் பவர் 1/2ன்னு எழுதிக்கிறோம்.
இந்த x dxக்கு பதிலாக dt எழுத போகிறோம். இப்போ 1/4 எகெயின் நம்மளோட சேம் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா உங்களுக்கு? x power n. Integration of x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. இன்டகிரேஷனில் மெயினே ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலாஸ் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா செம்ம கடகடன்னு போட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். 1/4 t power 1/2 plus 1 3/2 divided by 3/2 plus c. இப்போ உங்களுக்கு கீழே இருக்க இந்த ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக மேலே வரும். 1/4 into 2/3 t power 3/2 plus cன்னு ஆகிடும். இப்போ எகெயின் இந்த 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்கள் ஆன்சர் 1/6. டீக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் என்னது? உங்களோட சப்ஸ்டியூஷன் 1 + 2x². அதை எழுதுறீங்க. 1 + 2x² ஹோல் பவர் 3/2 plus c. தென் உங்களோட 9th சம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்குது. ஸோ நான் 2வை காமனாக வெளில எடுத்துடுறேன். ஸோ 2 into 2x plus 1. இந்த ரூட்டை நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ அது அப்படியே இருக்கும். இது ரெண்டுலேயும் 2 இருக்கிறதுனால 2வை மட்டும் நான் காமனாக எடுத்திருக்கேன். சரியா? இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க x² plus x plus 1 தான் நான் டீன்னு எடுக்க போகிறேன். புட் t equal to x² plus x plus 1. ஏன்னா x² plus x plus 1 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 2x plus 1 வரும். dt equal to 2x plus 1. x² ஓட டிஃபரன்சியேஷன் 2x, x ஓட டிஃபரன்சியேஷன் 1, தென் dx. ஓகேவா? இப்போ நமக்கு பாருங்கள், இதை ரீப்ளேஸ் பண்ண dt இருக்குது, இதை ரீப்ளேஸ் பண்ண t இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதில் 2வை வெளில எடுத்து போட்டுக்கோங்க. t power 1/2 dt. இது எல்லாமே சேர்ந்து dt ஆகிடும். இதுவும் சேர்ந்து dt ஆகிடும். இது t, ரூட்னா பவர் 1/2ன்னு அர்த்தம். இப்போ இதோட டிஃபரன்சியேஷன் பாருங்கள். 2 into இன்டகிரேட் டேரெக்டாக பண்ணிடலாம். x power n ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ t power 1/2 plus 1 divided by 1/2 plus 1ன்னு இது ஆகிடும். ப்ளஸ் சின்னு ஆகிடும். அப்போ 2 into t power 3/2 divided by 3/2 plus cன்னு வரும். ஓகேவா? இப்போ கீழே இருக்க ரெசிப்ரோக்கல் மேலே வரும். அப்போ 2 into 2/3 டீக்கு பதிலாக நம்ம எதை டீன்னு எடுத்துருக்கோம்? x² plus x plus 1. அப்போ x² plus x plus 1 ஹோல் பவர் 3/2 plus c ஆகும். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4/3 x² plus x plus 1 ஹோல் பவர் 3/2 plus c ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம 10th சம் பார்க்க போகிறோம். Integration of 1/x minus root x dx. root x into root x நான் பிரித்து எழுதிக்கிறேன். root x into root x simply x. root remove ஆகிடும். இப்போ இங்கேயும் root x இருக்குது, இங்கேயும் root x இருக்குது. root x காமனாக வெளில எடுக்க போகிறோம். 1/root x காமனாக எடுத்திங்கன்னா root x minus 1 dxன்னு ஆகிடும். இப்போ இந்த root x minus 1 தான் நான் டீன்னு எடுக்க போகிறேன். put t equal to root x minus 1. அப்போ dt வந்து root x ஓட டிஃபரன்சியேஷன் என்ன? d by dx of root x equal to 1/2 root x. இதுதான் ஃபார்முலா. அப்போ இது வந்து 1/2 root x into dxன்னு ஆகிடும். இந்த -1 0 ஆகிடும். இங்கே பாருங்கள், dx by root x தான் இருக்குது. இந்த 2 இங்கே இல்லை. இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 2
dt equal to dx by root x. இப்போ சம்மில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது இன்டகிரேஷன் ஆஃப் 2 காமனாக வெளில எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக dt போட்டுருவீங்க. தென் 1 by tன்னு எழுதணும். dt by t எப்படி எழுதியிருக்கேன்னு புரியுதா? இந்த டேர்ம் dxக்கும் ரூட் எக்ஸுக்கும் பதிலாக dt 2dt எழுதியாச்சு. 1 by இந்த ரூட் எக்ஸ் மைனஸ் 1 tன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ 1 by tயோட இன்டகிரேஷன் என்ன? உங்களோட பவர் ரூல் ஃபார்முலாவே என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் n dx equal to x power n plus 1 divided by n plus 1 where n not equal to minus 1. இதுதான் உங்களோட ஃபார்முலா. n minus 1 இருக்கும்போது உங்களுக்கு log x வந்துடும். அதாவது 1 by x dx. n minus 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? x power minus 1 இருக்கும். அந்த மைனஸை பாசிட்டிவ் ஆக்கணும்னா கீழே கொண்டு வருவீங்க. இப்போ 1 by x dx ஓட ஃபார்முலா log x. அந்த ஃபார்முலா தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 log t plus c. log t அதை நம்ம எடுத்தோம் root x minus 1. எப்பவுமே ரூட் வரும்போது மாடுலஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஏன்னா லாக் ஆஃப்ங்கும்போது அதில் நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது. அப்படி வந்தால் அது தப்பு. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே லாக் வேல்யூஸ் எழுதும்போது மாடு போட்டு எழுதணும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக் ஆஃப்னு நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அதனால தான் நம்ம இதில் மாடு சிம்பிள் போடுறது. ஓகேவா? இதுதான் உங்களோட ஆன்சர். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.